நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, நம்ம எல்லாரும் ஊழியம் செய்கிறோம். இப்போ பாஸ்ட் எங்கே பார்த்தாலும் இப்போ என்ன அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அந்நிய பாஷை பேசி கொண்டு இருக்கிறோம். சரியா? இப்போ அநேகருக்கு தெரியாது எதுக்கு அந்நிய பாஷை பேசுகிறோம் அப்படின்னு தெரியாது. நல்லா கவனிங்க. ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருந்தான். கடையாக பிச்சை எடுத்துருந்தான். ஒரு கடையில் போய் பிச்சை கேட்கும்போது அந்த கடை ஓனர் இந்த ₹1 காயின் போட்டார். போட்ட உடனே அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு கேட்டாராம், இங்கே வாப்பா, இந்த தட்டு உனக்கு ஏதுன்னு கேட்டார். அவன் சொல்கிறான், எங்கள் பிதாக்களின் தட்டு, தலைமுறை எங்கள் அப்பா தாத்தா பிச்சை எடுத்து எனக்கு கொடுத்த இந்த தட்டு அப்படின்னா. அந்த கடை முதலாளி சொன்னாராம், உனக்கு நான் ₹1000 தரேன், அந்த தட்டு எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டேன். இந்த பிச்சைக்காரன் யோசிக்கிறான், இன்னைக்கு எல்லாம் பிச்சை எடுத்தா ₹100 கிடைக்க கஷ்டம், ₹1000 அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த தட்டை கொடுத்துட்டு போயிட்டான். ₹1000 வாங்கிட்டு போயிட்டான். அந்த பணம் கையில் இருக்கும்போது யோசிக்கல, வாங்கும் போது யோசிக்கல. அந்த பணம் எல்லாம் தீர்ந்த பின்பு யோசிக்கிறான், இந்த கடை ஓனர் எதுக்காக ₹1000 கொடுத்து வாங்கணும்? அது பழைய தட்டு, அங்கங்கே ஓட்டை சொட்டை இருக்கிற தட்டை ஏன் ₹1000 கொடுத்து வாங்க? கடைக்காரர்கிட்ட கேட்க போறான், ஐயா அந்த தட்டு எதுக்கு ஐயா ₹1000 கொடுத்து வாங்கினேன்னு கேட்குறான். முட்டாள், அது தங்கம், நான் ஆயிரக்கணக்கான பணத்தை கொடுத்து வாங்கிட்டேன், வித்துட்டேன். அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ தங்கத்தை கையில் வச்சுக்கின்னு பிச்சை எடுத்துக்கிறான். அவங்க தாத்தாவுக்கும் அறிவில்லை, அவங்க அப்பாவுக்கும் அறிவில்லை. எதை குறித்து? கையில் தட்டை குறித்து. இப்போ நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம், அதை அறிந்து கொண்டால். எதுக்காக அந்நிய பாஷை நம்ம பேசணும் என்பதை நம்ம புரிந்து கொண்டால் இதை விடவே மாட்டீங்க. ஒருத்தரோடு பழகுறேன்னா அவங்க சுபாவம் தெரிஞ்சுட்டா போதும். நம்ம பேச ஆசைப்படுவோம், விசாரிக்க ஆசைப்படுவோம். அது போல் இன்றைக்கு இந்த அந்நிய பாஷை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நம்ம தமிழில் ஜெபம் பண்ணுவோம், அந்நிய பாஷை ஜெபிப்ப டக்குன்னு தமிழில் ஜெபம் பண்ணும். ஏன் தமிழில் ஜெபம் பண்ணுறோன்னா, இந்த அந்நிய பாஷையுடைய கருத்து உங்களுக்கு தெரியாதனால தமிழில் ஜெபம் பண்ணும். இந்த நாட்களில் இதை பேதுருவும் 12 சீசர்களும் சொல்லப்படல. அந்நிய பாஷை பற்றி அவங்க யாரும் சொல்லலை. இப்போ நம்மளுக்கு என்ன, எல்லாருக்கும் என்ன விஷயம்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அப்போ அவங்க பேசினது அந்நிய பாஷை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க அந்த பாஷை பேசினா அது அந்நிய பாஷை இல்லை, மகத்துவங்கள் பேசினார். என்ன பேசினாங்க? மகத்துவம் என்பது, இப்போ தமிழ் தெரியல, பிரதருக்கு தமிழ் தெரியாது. இப்போ இவருடைய மொழியில் நான் இப்போ யார் கவனிக்க வேண்டும்? இப்போ இவருக்கு நான் அந்நியன், அவர் பாஷை எனக்கு புரியல, நான் அவருக்கு அந்நியன். ஹலோ, எது எனக்கு தெரியலையோ, அறிந்து கொள்ள முடியலையோ, அந்த பாஷைக்கு தான் நான் அந்நியன். இதுக்கு ஏன் அந்நிய பாஷை பேர் வந்ததுன்னா, நம்மளுக்கு அறிவுக்கு தெரியாது. இப்போ இந்த அறிவுக்கு அது புரியாதனால அது அந்நிய பாஷை. என்ன பாஷை சொல்லுங்க? அந்நிய பாஷை என்பது ஏம்பா அவன் அந்நிய மனுஷன்பா, அவங்ககிட்ட எதுக்கு நம்ம பேசணும்? அடுத்தவங்க அன்னைக்கு பேசினது அந்நிய பாஷையில் மகத்துவங்கள். அவங்க வந்து அத்தனை பேர் ஆச்சரியப்பட்டாங்க, நம்ம பாஷை அவன் பேசுறானே.
அப்போ மற்றவர்களுக்கு புரிந்தால் அது மகத்துவம், புரியாதனால அது அந்நிய பாஷை. அவன் பேசுகிற பாஷை அந்நிய புரியலைங்க, தெரியலைங்க. நம்ம அப்படி சொல்லி என்ன பண்ணுறோம், வேண்டான்றோம். ஆனால் இந்த அந்நிய பாஷை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதுகிறார். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி ஆகிலும் பேசுகிறவன் உண்டாகும்படிக்கு ரெண்டு வசனத்துக்கு என்ன விஷயம்னா, பேச நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏமே லாபான் புரியுதா? நீங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல் பாயிண்ட். 6ஆம் வசனம், அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நல்லா கவனிங்க ப்ளீஸ். அந்நிய பாஷை பேச விரும்புகிறேன். நீங்க எல்லாரும் நீங்க பேசினால் அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம இதுதான் நீங்க பார்க்க போறோம். ஒன்று சாப்பிட்டா டாக்டர் என்ன சொல்றான்னா, ஒரு காய்கறி நீங்க சாப்பிடும்போது அதுக்கு என்ன விட்டமின் கண்டுபிடிச்சு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு பருப்பு சாப்பிட்றீங்களா, மறுநாள் நார் சத்தான பொருள் சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடும்போது உங்க பாடி கண்டிஷன் நல்லா இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். இப்போ இந்த அந்நிய பாஷை பேசும்போது நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, லாபம். நமக்கு இதனால் நமக்கு என்ன லாபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்லும்போது விரும்புகிறேன், அடுத்தது என்ன பிரயோஜனம்? இப்போ சில விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பேர் பேசுவாங்க, அது நல்லது. ஆனால் அது அனுபவத்திலிருந்து பேசும்போது, அப்படின்னா அனுபவம் என்பது நான் கற்றுக்கிட்டேன், இதனால எனக்கு பிரயோஜனம், இது நன்மையை நான் பார்க்குறேன், என் ஊழியத்தை வெற்றியை பார்க்குறேன், என் குடும்பத்தில் வெற்றியை பார்க்குறேன். அப்போ அதை பேசும்போது உங்களுக்கு பிளஸ்ஸிங். இது பவுல் சொல்ற பாருங்க, விரும்புகிறேன், பிரயோஜனம் என்ன? எனவே எல்லாரும் பேச வேண்டும். அப்போ வாசிக்கலாம், அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14:19 வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருந்தும் என்ன வார்த்தை? 14 வார்த்தை நான் பேசுகிறேன், மற்றவளை உணர்த்தும்படிக்கு 5 வார்த்தையை பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கட்டாயம் மறுபடியும் சொல்றேன், ஊழிய செய்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான விஷயம். மற்றவள் எத்தனை பாஷை பேச? 14 வார்த்தை பேசுறேன். ஆனா மற்றவர்களுக்கு பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி 5 வார்த்தை பேச. இப்போ 14 எங்க இருக்கு? அப்போ 9 வார்த்தை விட்டுட்டார், இப்போ 5 கொண்டு வர்றார். அப்போ எது பேசுனா பிரயோஜனம் அதை நான் சொல்றேன்றார். இப்போ அந்த 5 வார்த்தை நம்ம கேட்க போறோம். கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ஏனெனில் முதல் அங்க ஒரு கமா வரம் பாருங்க, கமா இருக்கும். ஏனெனில் சொல்லும்போது கவனிக்க வேண்டும், பேசுகிறவன் கமா. அடுத்தது கமா வருதா? கமா வருதா? அடுத்தது கமா வருதா? கமா எத்தனை 5 பாஷை வருதா? கமா 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 கமானா அடுத்த ஸ்டெப் இருக்குன்னு அர்த்தம்.
நல்லா கவனிக்கணும் ப்ளீஸ். அந்நிய பாஷை பேசுகிறவன் அப்படின்றார். பேசுகிறவன். இன்னொரு இது ஒரு வரம். அந்நிய பாஷை என்பது வரம். என்ன வரம்னா ஞான வரம். இது சொல்லும் பாருங்க, உலக ஞானம் வேற, தெய்வ ஞானம். இது இந்த கொரிந்தியர் சபையில் பார்த்தீங்கன்னா பவுல் வரங்களை பற்றி, அன்பை பற்றி பேசிட்டு முடிக்கும் போது ஞான வரத்தை விரும்புங்களா நாடுங்களா? மேல வாசிங்க சிஸ்டர், 1ஆம் வசனம். விரும்புங்கள். மறுபடியும் தான் பேசுகிறவன் எப்படி இருக்கிறானா கவனிங்க. பேசும்போது அந்நிய பாஷை பேசுகிறவன் அப்படின்றார். 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அதை 1 Corinthians 14:4. மறுபடியும் வருது, லிங்க் ஆகுது பாருங்க. 2ஆம் வசனத்துக்கும் கவனிங்க. 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் லிங்க் ஆகுது பாருங்க. லிங்க் ஆகுதா? பேசுகிறவன் தனக்கே, எல்லாம் சொல்லுங்க பாருங்க, தனக்கே. எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுவின் நாமத்தினாலே. அந்நிய பாஷை என்பது தனக்கே பக்தி விருத்தி. சொல்லுங்க, பக்தி விருத்தி தான் அந்நிய பாஷை. சொல்லுங்கல்ல. இப்போ 2 விஷயத்தை சொல்றாரு. சபையின் பக்தி விருத்தி சொல்றாரு, தனக்கு பக்தி. சபையின் பக்தி விருத்தி வரங்கள், தீர்க்க தரிசனங்கள் தான் சபையின் பக்தி விருத்தி. அந்நிய பாஷை என்பது தனக்கு பக்தி விருத்தி. பிளீஸ். இப்போ பக்தி என்பது உலகத்தின் பக்தி, பட்ட சட்ட கொட்ட, இது உலகத்தின் பக்தி. பேதுரு எழுதுறாரு பாருங்க, சுய பக்தினாலும் அப்படின்னு. அப்போ அந்த சுய பக்தி என்பது எப்படின்னா, நீங்களே ஒரு உபவாசம் போட்டு, நீங்களே ஏதாவது பண்ணி, கல் உப்பு போட்டு, முள் உப்பு போட்டு, முழங்காயிலே ஜெபம் பண்ணி, முனிவர் போல நல்லா இருக்கிறீங்களாம்மா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு ஜீசஸ். எந்த விசுவாசி கிட்ட வர மாட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி. நல்லா இருக்கிறீங்களாப்பா? ஆமென். இந்த பக்தி என்பது வேஷம். இந்த பக்தி என்பது தனக்கு பக்தி. நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது மற்றவர்களுக்கு பக்தி உண்டாகாது. இதை புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். உங்களுக்கு நீங்களே பக்தி விருத்தி. இப்போ விருத்தி என்பது என்னன்னா, அடுத்த ஸ்டெப் போறீங்க. இப்போ ஆவிக்குரிய பக்தி என்பதுனா 1 தீத்து 1:3, அவரை அறிகிற அறிவு தான் பக்தி விருத்தின்னுவார். நல்லா கவனிங்க ப்ளீஸ். சத்தியத்தை அறிகிற அறிவு தான் பக்தி விருத்தி. இப்போ பிதாவை ஒருவனும் கண்டதில்லை, அவர் மடியில் இருந்தவரே அவர் அறிந்தவர், கண்டவர். இப்போ பிதாவை குறித்து அறிவுதான் சத்தியம். இந்த அவரை குறித்தான பக்தி விருத்தி இயேசுக்குள்ள இருந்தது பாருங்க. என் பிதாவின் வீட்டை கல்லறை கொகையா மாற்ற சொல்லி சவுக்கெடுத்து அடிக்கிறார். அந்த அடிச்ச நோக்கம், கண்டிச்ச நோக்கம் தனக்கு தேவன் மேல பக்தி விருத்தி. பிளீஸ், நான் சொல்றது கவனமா கேளுங்க. நான் விருத்தி. அப்போ சத்தியத்தை குறித்தான பக்தி இது எப்படி உங்களுக்கு வருதுன்னு சொன்னால், நீங்க அந்நிய பாஷை பேச 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 உங்களுக்குள்ள பிதாவை குறித்து, தகப்பனை குறித்து அந்த லவ் வந்துடும் தானே. அந்த லவ் தான் பைத்தியம். அந்த லவ் தான் பைத்தியம். சும்மா அவனே நச்சு. எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வருவாங்க. என் மனைவி ஏதாவது உட்காந்து பேசும்போது எட்டி பார்ப்பாங்க. வாடி வெளியே, சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு பேசினிக்கிற. சில பேர்கிட்ட பேச பக்தியே போயிடும். ஓசியா 6:5 சொல்றாரு ஆண்டவர், எப்ராயிமே உன் பக்தி மேகத்தை போலவும் பனியை போலவும் இருக்குதான். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க பக்தி தேவன் அறிகிற அறிவு பக்தியா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மேகம் பனி.
காலையிலே தோன்றும் பனியும் மேகம்ன்றார். நீ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இப்போ மேகம் பார்த்தீங்கன்னா அப்படியே மழையை கொண்டு வரும் பாருங்க. ஆனால் காற்று வீசும்போது கலைஞ்சு போயிடும். சில பேர் காலையில் அப்படியே பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அப்படின்னு பக்தியாக இருப்பான். திடீர்னு ஒரு சத்தம் மனைவியோ இல்லை பிள்ளைங்களை கத்தும் போது பக்தியே போயிடும். நான் தான் பல இடங்களில் சொல்லுவேன், இந்த அமைதியான நம்பாதீங்க, சாந்தமாக இருப்பாங்க சர்ச்சில். அது பக்தி, அதெல்லாம் ஏமாத்துற பக்தி. இங்கே சொல்கிறாரு பாருங்க, மேகத்தை போல பனியை போல. பனி பாருங்க, அனல் வர வர பனி கரைஞ்சி போயிடும். சிலருக்கு பிரச்சனைங்க வர வர ஊழியமே வேண்டாம், ஜெபம் பண்ண தானே, நம்ம ஏதோ சர்ச்சைக்கு போனோமா வந்தோமா. இந்த பக்தி ஆரம்பத்தை இந்த கொண்டு அந்த பக்தி வைரக்கும் பனி மேகம். ஆனால் இந்த பக்தி வேற. நீங்கள் டங்ஸ் பேசும்போது சத்தியத்தை குறித்தான அறிவாக கொண்டு வர பக்தி. இயேசு சொல்றாரு பாருங்க, சத்திய ஆவியானவர் வரும்போது உங்களை நடத்துவார். 1 யோவான்ல வாசிக்கிறோம், அவர் சத்தியத்தை போதிப்பார், சகலத்தையும் போதிப்பார். தேவனால் அனுப்பப்பட்டவன் என்ன பேச? கர்த்தருடைய வார்த்தை பேசுறார். அப்போ முதல் நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்கு பிதாவை குறித்தான பக்தி அறிவு நமக்கு வருது. அப்படிப்பட்ட ஆளை பாருங்க, நீ அந்நிய பாஷை பேசுறவங்கள பாருங்க, வேல்டில் ஃபுல்லாகவே அவங்க வேற லெவலில் ஊழியம் பண்ணுவோம், வேற லெவலில் ஊழியம். அவங்க ஊழியம் ஜபங்கள் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். என் பொண்ணு கேட்டா, அப்பா சாலமோன் ஞானத்தை கேட்கட்டான்னு கேட்டா. ஐயோயோ, அந்த ஆள் ஞானம் வேண்டாம்மா. ஏன்னா அவர் கொடுத்த ஞானம் 1000 பொண்டாட்டி அவருக்கு, அந்த ஞானம் வேண்டாம். நமக்குள்ள அந்த ஞானம், மீட்பு, நீதி இருக்கு. இயேசு தான் நமக்குள்ள எல்லாமே இருக்கிறார். அப்போ நீங்கள் புரிஞ்சு, எப்போல்லாம் நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். நான் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து போகிறேன். எனக்குள்ளே இருக்கிற பக்தி, சத்தியத்துடைய பக்தி, பிதாவை கொடுத்த பக்தியில் நான் விருத்தி ஆகிறேன். விருத்தினை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தோடு இல்லை, 1 மணி நேரம் ஜபத்தோடு இல்லை, இது 2 பிசாசு போனது இல்லை, அடுத்த ஸ்டெப். நீங்கள் பேச 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 தேவனை குறித்து வெளிப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். பவுல் சொல்கிறார் பாருங்க, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில், நான் அவரை ஒப்பு கொடுத்தேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு தான் ஆதாமுக்கு இழந்துட்டான். அந்த அறிவு இழக்கும் போது தான் நிர்வாணம் என்ற வெளிப்பாடுக்குள்ள வந்தான். தன்னை குறித்து வெளிப்பாடு எப்போனா சுய பக்தி. நான் சரியா ஜெபிக்கல, அதனால தான் பேய் ஓடல. நான் சரியா உபவாசம் பண்ணல, அதனால தான் பேய் ஓடல. அற்புதம் இல்லை இல்லை. தேவனை குறித்த அறிவு வந்துட்டாலுமே பேய் தானா போயிடும். இப்போ ஒன்று சொல்லிட்டுங்களா, இப்போ நான் தனக்கு பக்தின்னு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவுக்கு பிதாவை குறித்து பக்தி இருக்குது. அந்த பக்தி தான் சீர்படுத்துற. மார்க் 1:23-24 பார்க்கும்போது இயேசு ஜெபாலயத்துக்குள்ள வர்றார். ஐயோ, எனக்கு கெடுக்கா வந்தீர், நீ தேவனுடைய பரிசுத்தர், தேவனுடைய பரிசுத்தர் அல்லவா. பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய அறிவு சத்தியத்தின் அறிவு நம்மளை பரிசுத்தப்படுத்துது. கைத்தட்டுங்க பார்க்கலாம், நல்ல வேகம். என்ன செய்து நம்மை பரிசுத்தமாக. யோவான் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியத்தில் அவர்களை பரிசுத்தப்படுத்தும். அப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது அந்த அறிவு என்ன செய்யுதுன்னா உங்களை ஹோலி பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போகும். ஐயோ ஐயா, எனக்கு சிந்தெல்லாம் கெட்டு போயிடுச்சு இருக்கு, யாரை பார்த்து தப்பாக தெரியுது, அசிங்கமாக பார்க்க, அசிங்கமாக யோசிக்கிறேன். நீங்கள் அந்நிய பாஷை பேச 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 இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சுத்திகரிப்புக்கு வைக்கிறோம், ஜெப கூட்டம், சுத்திகரிப்பு உட்காருங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிறார். ஒரு ஐயா சொல்றார், நான் இன்னைக்கு அதிக சிகரெட் குடிக்கிறது யாரும் எங்கள் அப்பா தான். அவங்க அப்பா சொல்லுவாரான், தம்பி சிகரெட் கொளுத்தின்னு வாடான்னு வாரான், அது அணையக்கூடாதுன்னு வாரான். சிகரெட் கொளுத்தின்னு வா, அதை அணையாமல் கொண்டு வாங்க.
இந்த சிகரெட் கொளுத்தின்னு வரும்போது அணைகிற தான் வாயில் எடுத்து ஊதிட்டு எடுத்து வர போல அந்த சின்ன வயசுல அவர் பயிற்சி எடுத்துட்டார். எங்கடா பாதி காணும் இல்லைப்பா நீ அணைய கொடுத்தா பாதி புடிச்சிட்டோம்பா அப்படின்னு. அப்போ குடிகார பையன் கவனிங்க, அப்பா குடிகாரன் பிள்ளையும் குடிகாரங்காரான். அப்போ எங்கள் அப்பா பரிசுத்த நானும் பரிசுத்தம், இந்த பக்தி. அப்போ எந்த கள்ள கோகையும் உங்களை பிசாசு ஆக்க முடியாது, உங்களை வியாபார ஸ்தலமாக மாற்ற முடியாது. இந்த அறிவு உன்னை பரிசுத்தமாக்கிடுச்சு. பக்தி என்பது பிதாவை குறித்து அறிவு தான் பக்தி. நீங்க அந்நிய பாஷை பேச 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 ஒரு லவ் அதிகமாயிடும். கிறிஸ்துவின் அன்பை பாரு விட்டு பிரிப்பவன் யார்? அவர் என்னார் என்று அறிவேன். அந்த அறிவு கட்டாயம் தயவு செய்து சொல்றீங்களே, நீங்க சர்ச்சை நடத்தும் போது இப்படி என்ன சிரிக்கிற? ஆண்டோட சமூகத்தில் ஒரு பயபக்தி இல்லாத சிரிக்கிறது. சோதராம் சோதராம் ஒரு விசுவாசிகளும் வர மாட்டான். வந்த வயசான பாட்டின்னா சர்ச்சில் உட்காந்து இப்படி இல்லாம பண்ணீங்கன்னா சர்ச்சில் 4-5 பாட்டி உட்காந்து. நானும் அப்படிதான் இருந்தேன். ரட்சிக்கப்படாத முன்ன ரட்சிக்கப்பட்டோம் அப்படிதான் இருந்தேன். எங்க அம்மா வந்து டீ குடிக்க வருவாங்க. ஏன்னா இந்த கோவிலில் இந்த சில பூஜைலாம் பண்ணதெல்லாம் வந்து அந்த விக்கிரகங்களை போல் நம்மளை மாற்றிட்டோம் பாருங்க. அம்மா வந்து டீ கொடுக்குறாங்க, பான்னுவாங்க. சொல்லுமா டீப்பா வச்சுட்டு போ வச்சுட்டு. ஆனால் கடவுளை எப்போ நான் பார்த்தனோ அப்போ என் லைஃப் மாறிடுச்சு. முதல் அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விரித்து. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு தாய் கிட்ட வந்து குழந்தை பேசுது பாருங்க, அது அம்மாவுக்கு தான் புரியும். அவங்கள அதுதான் சொல்லுவா அடிக்கடிக்கு. ஒரு சின்ன பிறந்த குழந்தை கிட்ட போய் இப்படி காட்டுங்களேன், ஹே குட்டிலாம் ஆச்சு. அது ஒரு 70 வயசு தாத்தா கிட்ட போயிட்டு டென்ஷனா கத்துற பாருங்க தாத்தா. ஏன்னா ஊர்பட்ட கவலை வருத்தம், இந்த மகிழ்ச்சி அவருக்கு இருக்காது. நீங்க பிதாவோட பேசி பாருங்களா, அந்த பேசும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி தானா வரும். அவ்வளோ அன்பான பிதா. அந்த அறிவே பார்த்தீங்கன்னா கவனிங்க, பக்தி விருத்தி அறிவு என்பது அன்பு தான். அந்த அன்பில் பைபிள் சொல் பயம் இல்லை. அன்பிலே பார்த்தீங்களா, நீங்க அந்த அறிவு சத்தியத்தின் அறிவு உள்ள வந்துட்டாலுமே எதை குறித்து பயமே இருக்க. யார் என்ன சொன்னாலும் பயம் இருக்கு. ஐயா நேற்று பார்த்த ஐயா ஜெபிக்கும் போது அப்படியே வந்து நிற்குது ஐயா, சொல்லும் போது நம்மளுக்கு பக்குன்னு இருக்கும். என்ன நிற்குது? ஏதோ ஒரு அசுத்தாவி நிற்குது ஐயா. அது ஐயா என்ன பயம் காட்டு? இவனும் சொல்றது அசுத்தாவி போல பேச. அவன் சொல்லும் போது நம்மளுக்கு அதிர்ச்சி கொடுப்பான் பாருங்க. ஒரு அம்மா என்னை தேடி வந்து சொல்றா, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து, நான் பிரதர் கடவுள் சொல்லி அமைச்சாரு. சொல்லுங்க சிஸ்டர், நீங்க ஒரு 2 நிமிஷம் கூட உங்களால் ஜெபிக்க முடியாது, கட்டு 7 கட்டு அப்படின்னா. நான் இல்லை கம்முன்னா எப்பவுமே டக்குன்னு பேச மாட்டேன், அமைதியா. அப்படிங்களா? உனக்கு செய்வினை வச்சுக்கிறாங்க அப்படிங்களா சிஸ்டர்? எங்க அக்கா பக்கத்தில் உட்காந்து டென்ஷன் ஆகுறா. 7 கட்டு சாதாரண செய்வினை இல்லை, உனக்கு பெரிய செய்வினை. அப்படிங்களா சிஸ்டர்? 2 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியல. அப்படியா சிஸ்டர்? நானும் காப்பி வாங்க சொல்லிட்டு எங்கள் அக்கா கோவப்படுறா, போய் காப்பியும் பிஸ்கெட் வாங்கி கொடு, பசியில் இருப்பாங்க சொல்லிட்டு. நீங்கள் என்னை பார்க்க வரணும் அப்படின்னா, சரிங்க வரேன் சிஸ்டர். கவரில் காணிக்க வச்சு ஜோம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அப்போ தான் 40 நாள் பாசிட்டிவ் முடிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். அந்த அம்மா வருது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த அன்பிலே, இந்த அன்பு என்பது பிதாவை குறித்து சத்திய அறிவு தான். நீங்கள் ஆதாம் தான் எடுத்துக்க, வேறு யாரும் நம்ம ஆதாம் கிடையாது. அந்த ஆதாம் எப்போ பிதாவுடைய அறிவு இழந்தானோ அதான் மகிமை. கெட்டு போயிட்டான். வருத்தம், கவலை, சாபம் எல்லாம் வரும். இப்போ பிதாவுடைய அறிவை கொண்டு வரது அந்நிய பாஷை தான். கை தட்டுங்க பாரு, அந்நிய பாஷை. நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, ஒரு பயம் வருதா, ஷாகாடி மாட்டா காரா டாமரே டாக்கலாஸ் ரேகலா பாத்தா கரா தரா காத்தாரா. நீ பேசினீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட் ஆகும்.
அன்பிலை பயம் இல்லை. அப்போ சத்தியத்தில் பயம் கிடையாது, பாவம் கிடையாது, பாவத்தின் அறிவு கிடையாது. ஆமென். முதல் அந்நிய பாஷை பேசுகிறவன் சொல்லுங்கலாம், தனக்கே பக்தி விருத்தி. தனக்கே பக்தி விருத்தி. ஐயோ, நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். ரொம்ப ஒருத்தன் கேட்டான், என்ன பண்ணுறது ஷூ போட்டுன்னு பிரசங்கம் பண்ணுறேன்னு கேட்டான். ஏன் என்னப்பா ஆயிடுச்சு? அது ஆண்டு சமூகம். நான் சொன்னேன், எப்பா நீ அங்கே தான் ஆண்டு சமூகத்தை உணர்ற, நான் எப்போதும் ஆண்டு சமூகத்தை மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறேன்டா. நம்ம ஆளுக்கு தப்பிக்க முடியாது. கருப்பு பிளாக்ல இருக்கிறோம் பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல இரு. எங்கள் மனைவியெல்லாம் பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட் இது வரைக்கும் ஜாக்கெட் போட்டுருப்பான். நான் சொன்னேன், அதெல்லாம் வேணாமா, எடுத்து போட்டிருப்பேன். பயங்கர பக்தி, பயங்கர பக்தி. முதல் நீங்க எவ்வளவு அதை சொன்ன பாருங்க, நீங்க அந்நிய பாஷை பேசிட்டு பைபிள் படிச்சு பாருங்களேன், ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க நல்லா அந்நிய பாஷை பேசிட்டு பைபிள் தருங்க, ஒரு அதிகாரத்தில் பளிச்சு வெளிப்பாடு கிடைக்கும். முதல் எபிராயமே மேகத்தை போலவா இல்ல பனியை போல பக்தி. இந்த பக்தி யாராலும் அசைக்க முடியாது. ஆமென். நீங்க அந்நிய பாஷை பேச பேச நீங்க போய் அப்படி கையை வைக்கும் போதே நீங்க ஒன்றும் இல்லை, தானாவே சொல்லலாம். எல்லாம் உங்களை பார்த்து பயப்படும். முதல். இரண்டாவது வாசிப்பு அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14:2 ஏனெனில் இரண்டாவது பேசுகிறவன் பார்த்துட்டோம், தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எல்லாம் சொல்லுங்க, பக்தி விருத்தி உண்டாகுது. அப்ப சத்தியத்தின் அறிவு உண்டாகுது, பிதாவை குறித்து வெளிப்பாடு உண்டாகுது, தேவனுடைய அன்பை குறித்து வெளிப்பாடு உண்டாகுது. அதான் அந்நிய பாஷையுடைய பவர். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இது தெரிஞ்சிட்ட பேர். இப்போ பப்பாளி பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பப்பாளி அது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். சன் டிவியில் ஒரு நாள் போட்டான், அந்த பப்பாளியுடைய வேல்யூ என்னன்னு சொன்னான். இப்போ கிலோ 90 ரூபான்றான் சென்னையில். ஒரு அம்மா கிட்ட சொன்னேன், அவங்க ஏதோ ஒரு ஜூஸ் விற்கிறாங்க, இந்த ஜூஸுடைய அருமை பற்றி ஒரு கேட்லாக் போட்டுருமா, போர்டு போட்டுருந்தேன். அப்படிங்கிற போட்டாங்க பாரு, வியாபாரம் பிச்சுக்குது. இந்த கத்தாய் ஜூஸ் குடிச்சா என்ன நடக்கும் உடம்புலன்னு சொல்லி வேற ஒன்றே கிடையாது. இப்போ ரெண்டாவது சொல்றாரு, ரகசியங்களை பேசு. அதான் சிஸ்டர் வசனம் என்ன பேசுறானா, பார்த்தீங்களா? ரகசியம் தெரியுமா உங்களுக்கு ஐயா? அடுத்தவங்களுக்கு தெரியாது, பகுதி தான் நம்ம இருப்போம், நம்மளுக்கு புரியாது அவங்க பேசுறது. ஏய், யாருக்கிட்ட சிரிக்கிற மா லூசி, எங்க அம்மா மேல மொட்டை மாடிக்கு வந்துடுறேன். ஒருத்தர் நம்ம லவ் பண்ணும்போது குசு 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 குசுன்னு பேசுறேன், யாராவது பேசும்போது மொட்டை மாடிக்கு வந்துடுறேன். எங்க தனித்து கொண்டு போது பாருங்க. இப்போ ரகசியம் என்பது 10 பேர் வச்சு பேசுறது கிடையாது. ரகசியம் நல்லா புரிஞ்சு, ரகசியம் என்பது 10 பேர் வச்சு பேசுறது கிடையாது. நமக்கு யாருக்கு விருப்பமோ அந்த விருப்பம் தான் பேசுறோம். இருக்கிறீங்களா? ஹலோ. ரகசியம் என்ன? ரகசியம் நம்மளுக்கு தேவை. உபாகம் 29:29 சொல்லுகிறது, மறைக்கப்பட்டது தேவனுக்குரியதான், வெளியாக்கப்பட்டது நமக்குரியது. கை தட்டுங்க பார்க்கலாம் பிளீஸ். என்ன ரகசியமா? கொலோசியர் 2:2 வாசிக்கும் போது, பிதாவுக்கும் இயேசுக்கும் உள்ள ரகசியம். ஹலோ, யாருக்குமா? அப்பா பிள்ளை என்ற உறவு ரகசியம். அப்பா பிள்ளையை கொண்டு என்ன செய்தார்ன்ற ரகசியம். அவர் எல்லாமல் எதுவும் உண்டாக்கவில்லை, அவரை கொண்டுதான் சகலத்தை உண்டாக்கி தமக்குன்னு வைத்திருக்கிறார். இப்ப அவங்க 2 பேரும் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அதுதான் நித்திய ஜீவன். அவரையும் அவர் அனுப்பினவரையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன்.
என்ன ஜீவன்? என்ன ஜீவன்? அப்ப நித்தியம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ உங்களுக்கு அழிவே கிடையாது. இந்த வெளிப்பாடுக்குள்ள வந்துட்ட ரகசியம் என்பது அப்பா பிள்ளை அந்த உறவுக்குள்ள. நேற்று கூட சொன்ன பாருங்க, இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம இருக்கும்போது அவங்க ஆவி டச் ஆகக்கூடாது. தீமித்துவே நான் கையை வைக்கிறேன், என்ன போல ஊழியம் பண்ணி சொல்லக்கூடாது. உனக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டு. ரகசியம் என்ன ரகசியம் ஐயா? அவரை கொண்டு அவர் மூலியமா எல்லாத்தையும் படைத்தார். உன்னை கொண்டு செய்ய போற ரகசியத்தை உனக்கு மட்டும் தான் சொல்லுவேன். இப்ப பாஸ்டர் இருக்கார் ஐயா, இவ்வளோ பெரிய மீட்டிங் நடத்துறாரு. இப்போ எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்காரு. அந்த பிளான் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது, அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு கொடுத்துட்டு, அம்மா ஐயா என்னம்மா சொன்னார்னா சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்க 2 பேரும் ரகசியம். அந்த சீக்ரெட். இப்போ நாங்கள் இங்கே வரோம் வச்சுங்களேன், இப்போ எங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். இந்த இடத்தை கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இப்போ எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது, போராடும். பவுலுக்கு ஏன் பிரச்சனை பாடு தெரியுமா உங்களுக்கு? அந்த சுவிசேஷ ரகசியத்தை அவருக்குள்ள தேவன் வச்சுட்டார். அதுதான் பிசாசு போராடினுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். அப்ப பிதாவுக்கு இயேசு ரகசியம் என்னவென்றால், தனது செல்ல பிள்ளை ராஜா. நீங்க சாதாரண ஆள் கிடையாது. அவரை கொண்டு அவர் மூலியமாய் இப்போ ரட்சித்து எதுக்கு ஏதோ ஆவி நிரம்பி ஏதோ பண்ணிட்டு போறது கிடையாது. நீங்களும் பேய் ஓட்டலாம், நீங்களும் சொஸ்தப்படுத்தலாம். அதனாலதான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ரகசிய தேவன் பேச விரும்புகிறார். ஒரு சீக்ரெட், கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட். எங்களுக்கு எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்தாரு, எல்லாமே சொல்றது கிடையாது, பகிர்ந்து கொள்கிறது. அந்தந்த டைமிங். இந்த ரகசியம் என்பது மறைக்கப்பட்ட வெளிப்பாடு. இது யார்கிட்ட இருக்கான்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகிட்ட இருக்குது. எபேசியர் 3:3, எபேசியர் 3:6. நல்லா கவனிக்க வேண்டும். அவர் ஞானம் அறிவு என்ற ரகசியம் பொக்கிஷத்தை 2 பேருக்குள்ள வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? இப்போ முதல் பக்தி விருத்தி. நீங்க சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வருவதற்கு முதல் பாயிண்ட். 2வது, உங்களுக்குன்னு ஆயத்தமாக்கப்பட்ட ரகசியத்தை கண்டுபிடிப்பதற்கு அந்நிய பாஷை. இப்போ உதாரணம், இப்போ டெலிவரன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு விதமாக பண்றோம், அப்படி இல்லை. இப்போ சில பிசாசு ஆடினே இருக்கும் பாருங்க, உங்களுக்கு புரியாது. இது ஏன் அடிக்கடி வருதுன்னா, நீங்கள் அந்நிய பாஷை பேச பேச அந்த ரகசியத்தை கற்று சொல்லுவார். இது இங்கேருந்து வந்து துரத்தி விடு. ஈஸியாக ஊழியத்தை டெவலப் பண்ணலாம். சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது, நம்ம அறிவு குறைவு என்று பைபிள் சொல்லுது. அந்த ரகசிய மறைப்பொருளை வெளிப்படுத்தக்கூடியது யாருன்னா ஆவியானவர் தான். அவருடைய பார்வைக்கு ஒன்று மறைவானது இல்லை. இப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேச பேச இன்னும் தேவனை குறித்தான, பிதாவை குறித்தான, இயேசு குறித்தான வெளிப்பாடு உங்களுக்கு துல்லியமாக கிடைக்கும். அவரை கொண்டு அவர் மூலியமா சகலத்தை உண்டாக்கினார். ஒன்றும் கவனிக்க வேண்டும், உண்டாக்கப்பட்டது அவருக்கென்று. நீங்க யார் என்ற ரகசியம் மற்ற கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். இது யாருன்னா ஹோலி ஸ்பிரிட் தான். நீ பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பும் போது சில உங்களுக்கு குழப்பம் பண்ண ரகசியம் வெளிப்படாத குழப்பமா இருக்கும். எங்க வீட்டில் ஒருத்தர் இபி செக் பண்ண வர்றாரு, கரண்ட் போயிடுச்சு. அவர் கவர்மெண்ட்ல அப்படியே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. செக் பண்ணுறாரு, லைட்டு வரல, எனக்கு டைம் ஆகுது. சொன்னேன், கிங்ஸ்லி எனக்கு டைம் ஆகுதுப்பா, ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் பா. அண்ணா நான் பார்த்துறேண்ணா, எல்லாத்தையும் கைட்டான். திடீர்னு என்ன பண்ணேன், ஆவியானவரே ரசகோ தேபே ரஹோ அப்படின்னு பாருங்க. டக்குன்னு ஆவியம் அந்த ஒயரை இங்கே மாற்றி போட்டு சொல்லு அப்படின்னு. எப்படிப்பா இந்த ஒயர் எப்படிமா? இல்லைண்ணா நான் ஈபியில் அவார்டு வாங்கியிருக்கிறேன், சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன்டா. நீ சர்டிஃபிகேட்னு வாங்கி நான் சொல்கிறது கேளுப்பான்னா. இப்படி செக் பண்ணி போட்ட உடனே டக்குன்னு கரண்ட் வந்துடுச்சு. கையில் கை வச்சுக்கண்ணா. 2வது ரகசியம், பிதாவுக்கும் இயேசுக்குள்ள இந்த ரகசியம் வெளிப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். பைபிள் சொல்லுது பாருங்க, பிதாவும் இயேசுவும் பேசுகிறதை கேள்விப்பட்டு நம்மளுக்கு போதிக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். இது போல விஷயத்தை நீ கத்துக்கிட்டீங்கன்னா டைமே போகிறது தெரியாது. அந்நிய பாஷையில்
ராகலா கரா தகரா 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 பாகரா 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 ஏ தனா தான் தான் தா ராதா நா தா ராதா ராதா ரேலியா தா ரா. இது பேட்டரி சார்ஜ் ஏற்றுற போல ஒரு மாதிரியா பயமா இருக்கா? எல்லாம் பயம் என்பது பிரச்சனை வந்து பெருசாக காண்பிக்க தான் பயம். ஐயோ ஒரு அப்படின்னும் போது டக்குன்னு அது லோவாயிடும் பிசாஸ். ரெண்டாவது ரகசியம். மூன்றாவது சிஸ்டர் 1 Corinthians 14 2 அவன் பேசுகிறவன் சொல்லுங்க, பேசும்போது ஒருவனும் அறிய முடியாதா? பார்த்தீங்களா அம்மா? ஒருவரும் அறியாத பாஷை ஏன் நீ பேசுற? இது எதை காட்டுது அப்படி பார்த்தீங்கன்னா 1 Corinthians 2 வாசிக்கும் போது ஜென்ம மனுஷன் அதை அறியான். பார்த்தீங்களா? ஜென்ம மனுஷன் அறியான். ஆவிக்குரிய மனுஷன் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், மற்றவர்களால ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பார்த்தீங்களா? இப்போ நீங்க அந்நிய பாஷை பேசும்போது மூன்றாவது கேட்டகரி உங்களை ஆவிக்குரிய மனுஷனா மாத்துகிறது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ நீங்க யாரா மாறுறீங்க? ஆவிக்குரிய மனிதர்களாய் மாறுறீங்க. உங்களை யாருமே ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. பக்கத்தை சொல்லுங்க, நான் அந்நிய பாஷை பேசும்போது பக்தி விருத்தி அடைகிறேன், சத்தியத்தை குறித்தான அறிவுக்குள்ளே நான் ஊண்ட தள்ளப்படுகிறேன். இரண்டாவது ரகசியங்களை பேசுகிறேன், என் தேவனோடு பேசுகிறேன். மூன்றாவது ஒருவரும் அறிய அப்படின்னு சொன்னா நான் ஆவிக்குரியவன். உபதியா சொல்றான் எலியா பார்த்து, ஆண்டவனே நான் ஆகாபுக்கு போய் சொல்லுவேன், நான் அறியாத இடத்துல தேவனை கொண்டு போயிடுவார் என்றான். பாருங்க, பார்த்தீங்களா? உங்களை உலக மக்கள் எடை போடவே கூடாது. எப்போ ஜபம் பண்ணுவார், எப்போ எழும்புவார், எங்கே போவார், உலக ஜனங்கள் உன்னை நிதானிக்க கூடாது. இருக்கிறீங்களாமா? இப்போ ஆவிக்குரிய மனுஷன் என்பது சுதந்திரவாளியின் பைபிள். யோவான் 3 இயேசு சொல்றாரு, காற்றானது எங்கேருந்து வருது உங்களுக்கு தெரியாது, ஆனால் சத்தத்தை கேட்குறீங்க. அதே போல் ஆவிக்குரிய மனுஷன் வந்து எங்கே போகிறான்னு தெரியக்கூடாது, எங்கேருந்து வந்தான்னு தெரியக்கூடாது. இருக்கிறீங்களா? அப்போ அந்த ஆவிக்குரிய மனிதனை நிதானிக்கக்கூடியவன் யார் என்றால் ஆவிக்குரிய மனுஷன்தான். அப்போ ஜென்ம மனுஷன் நிதானிக்க முடியாது. அப்போ இவன் யார் என்றால் பரிசுத்தால் நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரன், தேவனுடைய மனுஷன். அம்மா கவனிங்க ப்ளீஸ். இப்போ சர்ச்சு வந்து 9 மணின்னு வச்சிங்களேன். இப்போ விசுவாசி என்ன ஆகுதுன்னா 9 மணி. ஆனால் நம்ம போர்டு ஆவிக்குரிய ஆராதனை போர்டு போட்டுட்டு 9 மணி 11 மணிக்கு தான் 9 to 11 போடுறோம். ஆனால் விசுவாசி சொல்லலாம் 1 hour எங்கள் ஐயா கத்திரிங்க அடுப்பார், ஒரு 10 மணிக்காக போகலான்னு. அவன் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே என் ஆத்துமாவே கத்தரை சோத்துரே அப்படி சொல்லுங்க, சொல்லி பாருங்களேன். அவன் அடுத்த வாட்டி குழப்பமாயிடுவான். இந்த டைம்ல இருந்து காணிக்கை எடுப்பாங்க, நம்ம முடிஞ்சோடனே போகலாம், ஏன்னா காசு எடுத்து இல்லை, என்கிட்ட இல்லை. அவன் உள்ளே வரும்போது தான் காணிக்கை எடுக்கணும். இதுதான் ஆவிக்குரிய மனுஷன் நீதி. எங்கள் மிஸ்ஸஸ் பாருங்கள், ஆசாசியாக பிரியாணி செய்து வச்சுருப்பாங்க. இந்த வரமான்ட்டு உள்ளே சாப்பிடவே மாட்டேன், டைம் ஆச்சுமான்னு. கண்டுபிடிக்க முடியாது, எப்போ எப்படின்னு கண்டுபிடிக்காது. நான் சொல்கிறது கண்டுபிடிக்க வேற. ஐயோ அவர் எப்போ எப்படி கோபமாக இருப்பாரோ தெரியாது, அப்படி சொல்ல. நான் ஆவிக்குரிய பேசுகிறேன். எப்போ அவர் அமைதியாக இருப்பார், எப்போ டென்ஷன் தெரியாது. எம்மா அப்படி உங்கள் சர்ச்சு சின்ன சபையாக இருந்தால் கூட தெரியக்கூடாதுன்றேன். எப்போ என்ன நடக்கும் தெரியாது. நான் பார்த்து அந்த அனுபவத்தில் போயிருக்கிறேன். ஒரு முறை ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறேன். ஐயோ இந்த சந்து வழியாக போனால் ஜனங்கள் நம்ம பிடிச்சிடுவாங்க ஜெபம்னு சொல்லிட்டு வேறு வழியில் போகிறேன். அங்கேருந்து ஒரு அம்மா எட்டி பார்த்து, ஐயா பிரைஸ் லார்ட். இந்த சந்தில் விசுவாசி இருக்க மாட்டான்னு சொல்லி சந்து மாற்றி போகிறேன். ஐயா பிரைஸ் லார்ட் தூக்கி வாரி போடுச்சு எனக்கு. சொல்லுங்கள் சிஸ்டர். ஐயா அந்த வீட்டில் தான் நான் வேலை செய்கிறேன் ஐயா, எங்கள் ஓனர் அம்மா கை கால் ஸ்ட்ரோக் ஆகி விழுந்துச்சு ஐயா.
உள்ளே போய் நிற்கிற அந்த அம்மா கத்தின்னு விழுந்து கத்தி அலறி அந்த பிசாசு அப்பயும் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். என் மூளை இங்கே போனால் ஜனங்க ஜெபிக்க வைப்பாங்க, ஆளை பார்த்தா விடம்படான்னு சொல்லிட்டு நம்ம ரிசப்ஷன் வந்துருக்கோன்னு சொல்லிட்டு வேறு வழியாக போகிறேன். ஆண்டோட வழிநடத்தம் கண்டே பிடிக்க முடியாது. நீ யூதனா இருக்க என்கிட்ட எப்படி தண்ணி கேட்குறேன்றா சமாரியா பெண். பார்த்தீங்களா? ஏன்னா ஒத்து போக மாட்டாங்க. ஏன்னா பரிசுத்தாவிகள் நடத்துவாரானால் எல்லாம் ஒத்து போகும். கை தட்டுங்க பாப்பா. ஒருவனும் அறியான் அப்படி என்ன அர்த்தம் சொன்னா, நீ ஆவிக்குரியவன். நீங்க அந்நிய பாஷை பேச 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 உங்க நிலையை மட்டும் அறியவே முடியாது. இது சொல்லி பாரு ஐயா கோவம் வரும், இதை சொல்லி பாரு ஐயா திட்டுவார், இதை சொல்லி பாரு ஐயாவுக்கு பிடிக்காது. அவன் பேசிட்டு இருப்பான், அவன் சொல்லும்போது கோவப்படுறது. அதான் ஆவிக்குரிய நிலை. அப்படியே கையை உயர்த்தி கரத்தை உயர்த்தி இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமையை நான் பார்க்கட்டும். நான் சின்ன சபை நடத்தினாலும் அதை மகிமுள்ள சபையாக மாற்றக்கூடிய சக்தி என்கிட்ட தான் இருக்கு. எனக்குள்ள இருக்க அந்த கிருபை ஞான வரங்கள் இருக்கிறது. 5வது ஒன்று வாசித்து முடிக்கலாம். சிஸ்டர் அதை மட்டும் வாசிங்க. எல்லாம் அப்படி எழுப்பி நிற்கலாமா ப்ளீஸ்? பேசாமல் பாருங்க. எங்க பேசலாமே? பக்கத்து சொல்லுங்க. அது அப்புறம் தான் சொல்லுங்க. அந்நிய பாஷை என்பது மனுஷங்கிட்ட பேசுற பாஷை. மனுஷங்கிட்ட பேசுற பாஷையே இல்லை. நீங்க புருஷன் வச்சு புருஷன் போய் ஷா பா பா பான்னா அவன்ல லூசா நீ எந்த போடினும். ஆமென். இத மனுஷங்கிட்ட பேசுற பாஷை இல்லை. புரிஞ்சுட்டீங்களா நான் சொல்லுது? நான் ஒரு ஏரியாவுக்கு போறேன், அந்த பாப்பா தண்ணி அடிச்சுடுங்கிறா பம்பில். ஒரு ஏரியாவுக்கு போறேன், என்னை பார்த்தோன்னே அப்படியே ஆவி நிரம்பி கீழே வந்துட்டா. ஐயோ தெருவில் போய் என்னை பார்த்தோன்னே உயிரா என்ன நினைப்பாங்க ஜனங்க. ஆனால் ஊழியக்காரன் அவளுக்கு தெரியும். அப்படியே ஆவி நிரம்பி கீழே வந்துட்டா. நான் கம்முன்னு நடந்து போயின்னுட்டேன். இது ஆவியானவர் எப்பயுமே ஒழுங்கற்ற காரியம் செய்யும், ஒழுங்கான காரியம் செய்கிறது. அப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது புரிஞ்சுக்கணும், நீங்கள் மனுஷங்கிட்ட பேசலை. 9ஆம் வசனம் சொல்லுது, அவன் ஆகாயத்தில் பேசுகிறான். எங்கே பேசுகிறான்? ஆகாயத்தில். யாருக்கு தெரியுமா? வானமண்ட பொல்லாத சேனை இருக்கு. நீங்கள் அந்நிய பாஷை பேச 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 உங்களுக்கு கீழே முன்னே அடிமை வைத்து இருந்த அந்த பாரம்பரிய சாபம், பிசாசு, அந்தகார லோகாதிபதியெல்லாம் உங்களை ஆட்கொண்டு இருப்பான். இந்த லோகாதிபதி என்ன எதுக்கு உங்களை ஆட்கொண்டானா, சத்தியத்தை அறிய விடாதபடி கண்ணை குருடாகி வச்சிருப்பான். நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது அந்த லோகாதிபதிக்கு நீங்கள் தாக்குதலை உண்டாக்குறீங்க. மார்க் 4:4, மத்திய 13:19 சொல்றார், பொல்லாங்க வந்து பாருங்க. எதுக்கு வரானா, உங்களுக்கு விதைக்கப்பட்ட சத்தியத்தை பொறிக்க. அவன் பேரை பொறுக்கி பையன். நீங்க அந்நிய பாஷை பேசும்போது அந்த நட்பொருளை காத்துக்கிறீங்க. உங்களுக்கு சத்தியத்தை காத்துக்கொள்ற பவரே டங்ஸ் தான். இப்போ இவ்வளோ பேசின வசனம் தான் எடுத்தலாம் பார்த்தீங்களா? பேசிகிட்டே இருக்கணும். இவன் எங்கே பேசுகிறான்? ஆகாயத்து பிரபோடு பேசுகிறான். அவனை எதிர்த்து பேசுகிறான், அவனை எதிர்மறையாக பேசுகிறான். இதுதான் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல். பாருங்க, அது அதான் சீக்ரெட். நம்முடைய போராட்டம் மாம்ச ரத்தத்தோடு அல்ல, மனுஷங்கிட்ட இல்லை, அந்தகார லோகாதிபதியோடு. எப்பெல்லாம் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதோ அப்போல்லாம் கதவு மூடிட்டு லேஸ்மா காத்தா ஹேபாக்கா ஹேபாலா ஷாண்டா ராபே ஹேப்ரா பேசிட்டே இருங்களேன். பேசிட்டே இரு. உங்கள் ஐயா அவன் ரொம்ப திட்ட மாறி பேச கதவு சாதிட்டு லாதூரா பேக்கில் அதாரா அதாரா அதார் பேசிட்டே இருங்களேன். குடும்பமே அமைதியாயிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான சத்தியம் அதெல்லாம். கடைசி சொல்கிற பாருங்க, அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். இதான் சீக்ரெட். முடிக்க பாருங்க. யார்கிட்ட பேசுகிறான்? ஏன் தேவன்கிட்ட பேசணும்? ஆதாம் பேச முடியல, காயின் பேச முடியல. யோபு சொல்லுகிறார், அவரோடு பேசுகிற அறிவிலே தெரியினவன். எதுக்கு அந்த அறிவு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது,
நீதிமொழிகள் 24:5 ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் பலத்தை கவனிங்க அதிகரித்துக் கொள்கிறான். ஆவிக்குரிய பலத்தை, பரிசுத்தாவுடைய பலத்தை நீங்கள் அதிகமாக செயல்படுத்த வேண்டுமானால் இந்த அந்நிய பாஷை ரகசியத்தில் இருக்கு. நீங்கள் ஒரு வல்லமையான கருவியாக மாறணும். ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்க யார் என்ன படம் போல சொல்கிறதுக்கு ரகசியம் தான். ஆகரோ பேகரா தாகரா லேகரா, அவங்க அப்போ சொல்லும் போது அதிர்ச்சி ஆயிடுவாங்க. சொல்லணும். அப்போ தேவனோட பேச 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 அந்த அறிவு உள்ளே வந்துடுது பாருங்க. அந்த அறிவு என்ன பண்ண வல்லமை அதிகரிக்குதான். ஒரு குழந்தை என்ன 8 மணி நேரம் இங்கே தான் இருக்கிறான். மேம் கை வச்சு மேம் என் பொண்ணு கேட்டான் படிப்பு. சாலமோனு போல் ஞானம் எம்மாடி அந்த ஆள் ஞானம் வாழாடி அம்மா, கடவுளே உனக்கு ஞானம் வரமா இருக்கிறாரு. நீ அந்நிய பாஷை பேசும்போது பாருங்க, எங்கள் பிள்ளையை சேர்க்கும் போது அவள் தமிழே வரலன்னு வேணான்ட்டான். தமிழ் வரல அவளுக்கு வேண்டான்ட்டான். அப்போ நான் சொல்லி கொடுத்தெல்லாம் பண்ணி இப்போ 2 பிள்ளைங்களும் டாப்பில் இருக்கிறான். நான் என்ன சொன்னேன், அந்நிய பாஷை மட்டும் புக்கு படித்து முன்னே அந்நிய பாஷை பேசிட்டு படிமா. வேற ஒன்று உன் பிள்ளைங்க மம்மி மார்க்கே எடுக்கல மம்மின்னா கையை வச்சு அடிக்காதீங்க. இல்லாதீரி உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் என்ற ரகசியத்தை பேசுங்க. என் பிள்ளைங்க டாப்பில் வரணும் இந்த கிளாஸ். ஆமேன். ஏய் ருபாக்கா அலிஷி, பேதைகளை ஞானியாக மாற்றுகிற வார்த்தை எனக்குள்ளே இருக்குது. ஷமாடே மிஸ்ஸு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேம் அப்போல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார் ஏதாவது பேசிட்டா, டேய் யாரா அவன் வாத்தியன் அப்படின்னுவார். இப்போ மாறிடுச்சு, மிஸ்ஸு யார் உன் பேரண்ட்ஸ் கூட்டின்னு வா அப்படி மாறிடுச்சு. எல்லாமே மாற்றம் தானே. பல காலத்தில் கிச்சன் நிற்கும் போது பெண்கள் முடி கட்டி முடி திறந்துட்டு தான் சமையல் பண்ணுவாங்க. இப்போது கிச்சனில் முடி கட்டுறா, வெளியே வந்தால் முடி கழிச்சிட்டு போகிறோம். எல்லாம் நாகரிகம் மாறுது. ஆனால் ஆவியான மாறாதவன். தேவனோட பேச பேச தேவனுடைய பலன் அதிகரிச்சுட்டே இருக்கும். இன்னைக்கு ரிசல்ட்டு நாளைக்கு தெரியும். ஆமேன். நீங்கள் எல்லாரும் ஊழியம் செய்யணும். வேறு ஒன்றுமே பண்ணாது. ஐயா எனக்கு அவரை போல இவரை போல வேணாம் ஐயா, உனக்குள்ள இயேசுவை போல ஊழியம் செய்ய. வேறு யாரும் எனக்கெல்லாம் பெண்ணிக்கின்னு யாருன்னு தெரியாதா ரசிக்கப்படும்போது. எங்கள் அம்மா எங்கள் மிஸ்ஸஸ் கேளுங்க, கிட்ட வந்தால் தூக்கி அடிக்க பாவம் 2 ஹவர் 3 ஹவர் சேர்ந்துருப்பான். இப்போ அந்த அபிஷேகம் போகலை இருக்குது. நான் அது ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது. அந்த எங்கே நடத்தல் இருக்குதோ அங்கே தான் அது தொடரும். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ விஷயத்தை புரிஞ்சிட்டிங்களா? நான் 14,000 பாஷை பேசினாலும் 5 வார்த்தை புரியும்படி பேசுகிறேன். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இந்த அந்நிய பாஷை 5 விதத்தை நீங்கள் பேச நோட் பண்ணி வச்சுங்க. இது பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஷார்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஆவியை நிறைஞ்சி பேச போகிறோம். இப்போ உங்களுக்குள்ள அந்த வரங்கள் தானாகவே ஆப்ரேட் ஆகும். இப்போ நாங்கள் ஊழியம் செய்யும்போது பைக்கில் போயிட்டே இருப்போம். ஆண்டவரே இந்த சீட்டு காலியாக இருக்க ஆண்டவர், யாராவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னு. பைக்கில் போகிற யாராவது கைக்கு போடுவான். பைபாஸில் ஏறி உக்காருவான். லாகரா தேகரா. ஒருத்தர் ஒரு வாலிப பையன்கிட்ட சொல்கிறேன் இயேசுவை பற்றி. அவன் சொல்கிறான், இயேசுநாதர் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் தேவையில்லை, என் உழைப்பு தான் அப்படின்னா. நான் சொன்னேன், யாரும் தேவையில்லை அப்பா, உனக்கு அப்பா அம்மாவே இல்லை, உனக்கு ஒரு தங்கை இருக்கிறா, அவள் திருமணத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுற, நீ ஒரு டிரைவர் என்ன பைக்கை நிற்க வச்சுட்டு கீழே விழுந்துட்டு முட்டி போட்டு கையை தூக்குறான் பாரு. நான் டிரைவருன்னு உனக்கு யார் சொன்னதுன்னா, நீ உட்காரும் போது ஏசாப்பா என்கிட்ட சொன்னார்ப்பான் பாரு. இது போல் பல விஷயங்கள் தானாகவே உங்களுக்கு வரம். அங்கே போனால் வரம் பெற்றுலாம் கிடையாது. அந்த வரம் உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த வரத்தை ஆப்ரேட் பண்ணுறது பரிசுத்த ஆவி, டங்ஸு தான். நீங்கள் ஈஸியாக போடணும். இப்போ எங்கள் செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் கண்ட்ரோல். யாராவது தப்பான மெசேஜ் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரோம். ஒரு சேட்டலைட்டு பாருங்கள், எப்படி பாருங்கள். சொல்லுவாங்க கிராமங்களில் 2 வயசான பாட்டி போதும், அதுதான் கேமராவே. யார் வந்தாலும் யாருப்பா அப்படின்னுவா. அதுபோல் ஹோலி ஸ்பிரிட் மூமெண்ட் எப்படின்னா, உங்களுக்கு பேசும்போது யார் வரப்போகிறாங்க, என்ன நடக்க போது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்நிய பாஷை ஜெபம் பண்ணப்போ, இப்போ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுடுவோம், மறந்துடுவோம்.
சரிங்களா? உங்களுக்குள்ளே வரம் பாருங்க. நீங்கள் தீர்க்கதரிசனம் பேசலாம், உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடை பேசலாம். இப்போ லாபான் அடுத்த பாஸ்டர் அவர். ஆமென். வேற லெவல். நீ சர்ச்சில் கோட் சுட்டு தான் இருக்கணும், பனியில் போட்டு நிற்கக்கூடாது. பனின் உள்ள, கோட்டு வெளியே. ரேபா காரா காரா. நம்ம அப்படியே கண்களை மூடி பேட்டா கூரா டாபா, இந்த 5 விஷயங்களுக்கு அறிந்து கொண்டோம். இப்போ நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசலாம். போகே டே பகாராட்டா ஷண்டா ராபா பில்பானா தூக்காரான ஷடா ராபா. அது மகத்துவம் அல்ல. டே லபோ லிபோ ரீபோ. நீங்கள் எவ்வளவா பேசுறீங்களோ அவ்வளவா உங்களுக்கு பேலன்ஸ் செய்கிறது. டே 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 டே. நீங்கள் நல்லா பேசலாமா? அந்நிய கேட்டுறீங்களே, நல்லா பேசுங்க, சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. இப்போ நல்லா பேசலாம், நீங்கள் நல்லா பேசலாம். டோக்கலே பாட்டாலா ராபாலா ஷாதை டாமா டாமா ரேபா ராபா ஷா. கண்ண முடியும். ஷாபோ தே தோகோ தோகோ ரே ஷாகா தேகே ரேபாலா ஷாடா பிக் பிக் பே ப்ரோ Dini bede bele bara bala bada re dag 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 rege lege dig 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 rag 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 labra lim shada banda shaba limako dagaru bishakate Dama Dama Hey Brok Shada. உங்களுக்குள்ள தேவ வரம் செயல்படும். வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும். மாகலே பாகலே 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 டே டே டா ரேபா 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 ராகா தாகா தேபா ஷாடா லேமா காலா தோலா ரேகா பாகா ரேபா ஷாதா லாகா லேபோ ஏபா கார்கே டிஷ் டிக 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 ராக் லாக் ராக் லாக் ராக் 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 ப்ரே 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 ராக டக 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 அனல் மூட்டுகிற வராங்கள். லே பிராக் ரே கிராக் ரே मागरे दोगरो देगरे जाला 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 बारा बारा ராபா ராபா ரேபா. அந்நிய பாஷை பேசும் பேசும் பேசும். நீங்கள் பேசும்போது பக்தி விருத்தி உண்டாகுது. பக்தி விருத்தி உண்டாவது, பிதாவை குறித்த அறிவு உண்டாகுது, வைரக்கம் உண்டாவது, தெளிவு உண்டாகுது, ரகசியம் உண்டாவது. உங்களுக்கு குறித்த ரகசியங்கள், பிதாவை குறித்த ரகசியங்கள், பக்தி விருத்தி ரகசியங்கள். ராஷாகான் ரபாவ் ரீபாவ் 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 ரீபா ஷாடா டே 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 டே. ஓ ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஹே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, Holy Ghost. பாயும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே,
செல்லும் இடமெல்லாம் செழிப்புதான். ஏய் ஷபா பாபா பாபா பாபா. ஓ அருமையா போதகரே, அருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியா, வற்றாத ஜீவ நல்ல கையை தட்டி ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத வாரும் போதகரே, வாரும் போதகரே, உற்றுமையா உன் வல்லமையை, உற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், உற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன்.